ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா குக்கிங்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அனிதா குக்கிங்ஸில் ரஸ்மலாய் கேக்கு தான் பார்க்க போகிறோம். ரஸ்மலாய் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அப்போ ரஸ்மலாய் கேக் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுலில் நான் ஒரு 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சேர்க்குறதுக்காக நான் 1/2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். நான் எல்லா சுகரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் 1/4 கப்பு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு சலாட் எடுத்து வச்சுட்டு 1 கப் மைதா சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்படி செய்யலைன்னா 1 கப் மைதாவில் 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அப்படியும் செய்யலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கேக்குக்கு, ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் போட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா சளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சளிச்சிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட 2-3 டைமாக சளிச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த ஏலக்காயில் சின்ன சின்ன பொடி இருந்துச்சு, அதெல்லாம் தனியாக வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ லோ ஸ்பீடில் மெதுவாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த கட்டிகளும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் பீட் பண்ணக்கூடாது. இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். நம்ம முட்டையோட சைஸை பொறுத்து நமக்கு பால் கம்மியாகிறதும் ஜாஸ்தியாகிறதும் இருக்குது. ஸோ நீங்கள் முட்டையோட சைஸ் பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் 1 டீஸ்பூன் பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கேக் டின்னில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் பேட்டர் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம், ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா வெளியே வர்றதுக்காக. ஓகே, நான் ஆல்ரெடி ஸ்டவ்வில் ஒரு கடாயை 5 மினிட்ஸாக ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் பேட்டரை இதில் எடுத்து வச்சிடலாம். இது ரெடி ஆகிறதுக்கு 35லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். வெயிட் பண்ணலாம். 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்ம கேக் ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி விட்டு பார்க்கலாம். பாருங்கள், கிளியராக வந்திருக்குது. நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வெளியே வச்சிடலாம். கேக் சூடாகட்டும். நம்ம இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். பவுலில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். அதை டேரெக்டாக சேர்க்காமல் இந்த மாதிரி சளிச்சு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. சேர்த்துட்டு அதை பீட் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் லெமன் எல்லோ கலர் சேர்த்துக்க போகிறேன். இது ஒரு 4 ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது ஸ்டிஃபாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஸ்பேச்சுலால் கொஞ்சமாக எடுத்துட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி தட்டி பார்க்கணும். அது எதுவும் கீழே விழவே இல்லை, நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. நம்ம க்ரீம் இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் கேக் செட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கேக் டின்லேருந்து எடுத்துகிட்டு பட்டர் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இனி இதை 3 லேயராக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட் லேயர் எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட் லேயர் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது மேலே சுகர் சிரப்புக்கு பதிலாக நம்ம ரஸ்மலாய் அந்த சிரப் சேர்த்துக்க போகிறோம். ரபடி சேர்த்துக்க போகிறோம்.
ரஸ்மலாய் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதோட அந்த ரபடியை தான் அதில் சேர்த்துக்க போகிறோம். இதை வச்சு தான் கேக்கை வெட் பண்ண போகிறோம். சுகர் சிரப்புக்கு பதிலாக நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். இது ரஸ்மலாய் கேக்குங்கிறதுனால நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி இதை சேர்த்துக்கணும். நான் ரெடி பண்ணி வச்சிருந்த விப்பிங் க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கேக் மேலே சேர்த்துடலாம். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இது ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ரஸ்மலாயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ கட் பண்ண பீசஸ் எல்லாம் இந்த க்ரீம் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா இன்னும் நம்மளோட கேக்குக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. இப்போ நம்ம இதை கேக் கட் பண்ணி சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்லையும் இந்த பீசஸ் இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாக சேர்த்தாச்சு. நம்ம இப்போ நெக்ஸ்ட் லேயர் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லேயரில் இதே ப்ரொசீஜர் தான். ஃபுல்லாக சேர்த்துட்டேன். இப்போது இதை கொஞ்சம் லைட்டாக இன்னும் அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டுட்டு அடுத்த லேயர் கேக் வச்சுக்கலாம். இப்போ 3வது லேயர் கேக் வச்சுட்டேன். இப்போ இது மேலேயும் அந்த ரபடி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடமும் இருக்கிற மாதிரி ரபடி சேர்த்துட்டேன். இப்போ இது மேலே க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். மேலே க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி ஓரங்கள்லையும் க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். கேக்கை 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற க்ரீமில் நான் ஒரு 6 ட்ராப்ஸ் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதை வச்சு கேக் மேலே சின்ன சின்ன டிசைன்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ கேக்கில் கீழே இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் கொடுத்துக்கிறேன். கீழே மேலே எல்லா இடத்துலையும் கொடுப்பேன். சின்ன சின்ன டிசைன் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கீழே கொடுத்துருக்க அதே டிசைன் தான் மேலேயும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேக்கு உள்ளால டிசைன் கொடுக்கலாம். கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ரோஸ் எடுத்திருக்கேன். கேக் மேலே ஒரு ரஸ்மலாய் பீஸ் வச்சுருக்கேன். இப்போ அது பக்கத்துலேயே ரோஸ் பெட்டல்ஸ்லாம் வச்சுட்ருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி அங்கங்கேயா சேர்த்துக்கலாம். கேக்கோட ஓரங்கள்லையும் இதே மாதிரி மேலே கொடுத்துருக்குற மாதிரி டிசைன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எல்லாம் கேக்கோட ஓரங்கள்லையும் வச்சுருக்கேன். நம்மளோட கேக் அட்டகாசமாக ரெடி ஆகிருக்கு. நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நான் கேக் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.